ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அ கிரிக்கெட் வீடியோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2025ஓட ஷெடியூல் இந்த வாரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனோட இன்ஜுரி அப்டேட்டை பற்றி பேசுவோம். இன்னும் பல கிரிக்கெட் அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. சரி வாங்க டைரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்டேட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா 50 T20 அகேன்ஸ்ட் இங்கிலாந்துக்கு எதிராக ஜெயிச்சிட்டோம். அது மூலமாக இந்த சீரியஸை 4-1 ஜெயிச்சிருக்கோம். இந்தியா பார்த்தீங்கன்னா 50 T20 150 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கோம். அபிஷேக் சர்மாவோட ஒரு எக்ஸலண்ட் 100 ஆஃப் 37 பால்ஸில் ஒரு சம நாக் அபிஷேக் சர்மா ஆடினாரு. ஸோ அதனால இந்த மேட்சை நம்ம டாமினன்ட் பண்ணி இங்கிலாந்துக்கு எதிராக 50 T20 ஜெயிச்சிருக்கோம். அடுத்தது நம்ம இந்தியன் ஓடிஐ டீம் பார்த்தீங்கன்னா நாக்பூரில் அரைவ் ஆகிட்டாங்க. அவங்களோட ப்ராக்டிஸையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார் பிளேயர்ஸ் லைக் விராட் கோலி, சுப்மன் கில் அவங்க கூட அவங்களோட ப்ராக்டிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே போல் இந்தியா விசஸ் இங்கிலாந்து ஃபஸ்ட்டு ஓடிஐ பார்த்தீங்கன்னா February 6 நடக்க போகுது. இதுதான் இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சு சாம்சனோட இன்ஜுரி அப்டேட்டுக்கு வருவோமே. சஞ்சு சாம்சனுக்கு 50 T20 ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு பால் போட்டிருப்பாரு. அது அவருக்கு கையில் அடிபட்டிருக்கும். அப்பயே அவர் ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன்ஸில் என்ன தெரிஞ்சிருக்குன்னா இண்டெக்ஸ் ஃபிங்கரில் சஞ்சு சாம்சனுக்கு ஃப்ராக்சர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா 4 to 6 வீக்ஸ் கிரிக்கெட் ஆக்ஷன்லேருந்து அவுட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்டாக சஞ்சு சாம்சன் ஐபிஎல் 2025க்கு அவைலபிளாக இருப்பார். ஃபஸ்ட்டு மேட்ச் ஆஃப் ஐபிஎல் 2025லேருந்து சஞ்சு சாம்சன் அவைலபிளாக இருப்பார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபேன்ஸ் பெருசாக கவலைப்பட தேவையில்ல. சஞ்சு சாம்சன் ஐபிஎல் 2025 ஃபஸ்ட் மேட்ச்லேருந்து அவைலபிளாக இருப்பார். 4 to 6 வீக்ஸ் அவர் ரூல்ட் அவுட்னு தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சஞ்சு சாம்சன் ஐபிஎல்லாம் எந்த மேட்சஸும் மிஸ் ஆக சான்சஸ் இப்போ வரைக்கும் ரிப்போர்ட் சஜஸ்ட் பண்ணல. ஸோ அதனால சஞ்சு சாம்சன் ஐபிஎல் 2025 தான் அவர் திருப்பி அவரோட கிரிக்கெட் ஆக்ஷனை ரெஸ்யூம் பண்ணுவார் அப்படின்னு இப்போ வரைக்கும் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. இதுதான் சஞ்சு சாம்சனோட இன்ஜுரி அப்டேட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்தது ஐபிஎல் 2025ஓட ஷெடியூல் இந்த வாரம் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐபிஎல் 2025 பார்த்தீங்கன்னா மார்ச் 23 ஸ்டார்ட் ஆக போகுது. அதை மட்டும் ஸ்டார்டிங் டேட்டை பிசிசிஐ முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மற்றபடி இன்னும் ஷெடியூல் ரிலீஸ் ஆகலை. மோஸ்ட்டாக இந்த வாரத்தில் ஐபிஎல் 2025ஓட ஷெடியூலை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பல ஸ்போர்ட்ஸ் வெப்சைட்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு சில ட்ரஸ்டபிளான சோர்ஸஸும் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறதுனால மைட் பி ஐபிஎல் 2025ஓட ஷெடியூல் இந்த வாரம் ரிலீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி ஷெடியூல் அமைய போதுன்னா. பட் மோஸ்ட்டாக இந்த வாரத்தில் ஐபிஎல் 2025 ஷெடியூலை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் ரிப்போர்ட்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுது. எப்படி அமைக்கிறாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓப்பனிங் மேட்ச் யாருக்கும் இருக்க போகுது. போன வருஷம் ஃபைனலிஸ்ட்டுக்கு எதிராக இருக்குமா ஓப்பனிங் மேட்ச், அதெல்லாம் நம்ம ஷெடியூல் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இல்லைனா சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி எப்படி வேணாலும் ஷெடியூல் ஓப்பனிங் மேட்ச் அமையலாம். அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. ஸோ ஆனால் மோஸ்ட்டாக ஐபிஎல் 2025ஓட ஷெடியூல் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அனௌன்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு பல ஸ்போர்ட்ஸ் வெப்சைட்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் நம்மளும் இப்போ சொல்கிறோம். ஆனால் நம்ம வெயிட் பண்ணோம். ஷெடியூல் எப்போ வேணாலும் ரிலீஸ் ஆகலாம். ஏன்னா மார்ச் மாதம் ஐபிஎல் 2025 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால் February மாதத்துலேயே நம்ம ஷெடியூலை எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்டாக இன்னும் 1 or 2 வீக்ஸில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஷெடியூல் ரிலீஸ் ஆகிடும். ஆனால் பல ஸ்போர்ட்ஸ் வெப்சைட் சொன்னது இந்த வாரத்திலே ஷெடியூல் ரிலீஸ் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போங்க இந்த ஷெடியூல் எப்படி இருக்குது, யாருக்கு எப்படி அமையுது அப்படின்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள் ஐபிஎல் 2025ஓட ஸ்டார்டிங் மேட்ச் யாருக்கும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.